அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 15:16 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப இயேசு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அவரை தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுத்ததுனாலதான் நம்ம அவரை அறிந்திருக்கிறோம், இல்லையா? அப்ப அது எவ்வளவு பெரிய கிருபை, அது எவ்வளவு விளையாடப்பட்ட ஸ்லாக்கியம். உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பெரிய விஷயம். நம்ம பாக்கியவான்கள், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட விளையாட பெற்றவர்கள். பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நீங்க உங்களை குறிச்சு இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சு உங்களை அப்படி பாருங்க. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன் என்ற அந்த பார்வை இருக்கும்னா நம்ம ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கவே இருக்காது. எனவே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து இயேசு சொல்றாரு, நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். அவர் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. சில காரியங்களுக்காக இயேசு உங்களை இந்த பூமியில அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவன் அப்ப அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாருன்னா நீங்க தகுதியானவங்க. அந்த தகுதியுமே அவரே கொடுத்துடுறாராம். அவன் அப்ப நம்ம தகுதியால ஒன்றும் இல்லை, அவரே நம்மை தகுதிப்படுத்தினார். தகுதிப்படுத்தி உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எதுக்கா? நம்ம பிதாவிடத்துல இயேசுவின் நாமத்துல என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கறதுக்காக நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்க, ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கு நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். அப்ப நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம். என்ன பொசிஷனு? குமாரன் என்கிற பொசிஷன், குமாரத்து என்கிற பொசிஷன். அதுல இருந்து பிதாட்ட கேட்கிறப்ப அவர் கொடுத்துறாரு, என் பிள்ளைதான்ப்பா இருக்கிறான் அப்படின்ட்டு. அவன் அடுத்து எதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறாரா? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. அப்ப நம்ம ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரா? நம்ம அப்ப மிகுந்த பிளஸடா, மிகுந்த ஆசீர்வாதமா எல்லோருக்கும் அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். அதற்காக நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரா? அடுத்து எதுக்காகவா? அந்த கனி நிலைத்திருக்கும்படி, நம்ம சாட்சி நிலைத்திருக்கும்படியா நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரா? அப்ப இந்த பூமியிலே நாம் அவருக்கு சாட்சிகளா இருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்ப தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நம் ஜெபத்திற்கெல்லாம் பிதாவாகிய தேவன் பதிலளிப்பார். அதே நேரத்தில் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அந்த கனி நிலைத்திருக்கும். நாம் சாட்சிகளாயிருப்போம். அந்த சாட்சி இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தும். இந்த பூமிக்கு தேவன் பெரிய காரியங்களை நம் மூலமாய் செய்யட்டும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.